காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த கட்சியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நமக்கு தெரிஞ்சு நார்த் சைடில் எப்போவுமே பிஜேபி இல்லை காங்கிரஸ், அது மட்டும் தான் தெரியும். இப்போ ஒரு 4 நாளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். மே 15 அங்கே ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த கேஸில் வந்து அங்கே உள்ள ஜட்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சோஷியல் மீடியாவில் இருக்க இளைஞர்கள்லாம் வந்து எப்படின்னா ஒரு காக்ரோச் மாதிரி, ஒரு ஒட்டுண்ணி மாதிரி தேவையில்லாத விஷயங்களை வந்து பூம் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்க சாதாரணமாக பேசி முடிக்கிறாங்க. அபிஜித் தீபக் இங்கே ஒரு இளைஞர் வந்து, அவர் யாருன்னா பழைய ஆம் ஆத்மி கட்சியோட சோஷியல் மீடியாவோட ஆக்டிவிட்டி அவர் தான் இருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு, கூகுளில் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு, நான் ஒரு புதுசாக ஒரு பார்ட்டி ஆரம்பிக்க போகிறேன், இதில் யார் விருப்பம் இருக்கோ வந்து ஜாயின் பண்ணுங்கள். இதில் எனக்கு முக்கியமாக தேவைப்படுறவங்க வந்து லேசி, அதாவது சோம்பேறியாக இருக்கிறவங்க, வேலை இல்லாதவங்க, அப்புறம் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறவங்க எனக்கு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து அவர் என்ன நோக்கத்தில் ஆரம்பித்தார், இது விளையாட்டுக்கு ஆரம்பித்தாங்களா என்னன்னு தெரியல. பட் இப்போ வந்து அதோட பவர் எப்படி இருக்குன்னா, இளைஞர்கள் சோஷியல் மீடியா ஃபுல்லாக அப்படியே சேர்ந்து 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 அது மில்லியனில் போய்கிட்டு இருக்குது. இப்போ வந்து 8.8 மில்லியனில் வந்து நிற்கிது வெறும் 4 டேஸில். இது ஒரு சின்ன மீம்ஸ் கூட பார்த்தேன். பிஜேபிக்கு வந்து 8.7 மில்லியன் இருக்குது, இவங்களுக்கு 8.8 மில்லியன் ஜஸ்ட் 4 டேஸ். சோஷியல் மீடியாவோட பவர் இது வேறு மாதிரி தாங்க. நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து சோஷியல் மீடியாவோட நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட விளைவு வந்து எங்கே வந்து நிற்கும் அப்படிங்கிறது கணிக்கவே முடியாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.